வணக்கம். இது பைத்தான் தமிழில் தொடர் பகுதி 1 அறிமுகம். இந்த பகுதியில் நம்ம பைத்தான் ஒரு அறிமுகம் பார்த்துட்டு அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம் அதை பற்றியும் பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் இருக்கிற ஆய்வுகள் அடிப்படையில் 2024 பைத்தான் தான் அதிக டெவலப்பர்ஸ் பயன்படுத்திய ஒரு லாங்குவேஜாக இருக்குது. இதுக்கு காரணம் அதை கற்றுக்கொள்வது ரொம்ப எளிதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது டேட்டா இன்ஜினியரிங், வெப் ஆப்ஸ், மெஷின் லேர்னிங், அப்புறம் கேம்ஸ் டெவலப்மெண்ட், இது மாதிரி நிறையா ஃபீல்டில் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த லாங்குவேஜை கற்றுக்கிறது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பைத்தானை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கணும். python.org டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போய்க்கிறேன். இந்த வெப்சைட்டில் ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ விண்டோஸ் அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு உங்களுக்கு எந்த வெர்ஷன் ஸ்டேபிள் ரிலீஸாக இருக்கோ அந்த நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3.9.22 இந்த வெர்ஷனை விண்டோஸ் 7க்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ண முடியாது. விண்டோஸ் 7லேயும் முடியாது, அதுக்கு முன்னாடியும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த மாதிரி வேணும், கொஞ்சம் பழைய ஓஎஸ் வச்சுருக்கிறீங்க, அந்த இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற வெர்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். மேபி 3.8 நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியுமா இருக்கும். அது எக்ஸ்பியில் தான் இன்ஸ்டால் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி உங்களோட வெர்ஷன், விண்டோஸ் ஓஎஸோட வெர்ஷன் பார்த்து அதுக்கான இன்ஸ்டாலரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்ற லினக்ஸ், யூனிக்ஸ், மேக் ஓஎஸ் இதுக்கெல்லாம் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். உதாரணமாக இப்போ நான் வச்சுருக்கிறது மேக் ஓஎஸ். இந்த இதில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ரூ அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி ப்ரூ இன்ஸ்டால் பைத்தான் அப்படின்னு கொடுக்கலாம். பைத்தான் 3 அப்படி கொடுக்கலாம். லினக்ஸில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் sudo apt-get update அப்படின்னு கொடுத்துட்டு sudo apt-get install python 3.6 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 3.6 இன்ஸ்டால் ஆகும். 3.8க்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 2-3 ரெபாசிட்டரிஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பைத்தான் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு python 3 வெர்ஷன் அப்படிங்கிற கமாண்ட் கொடுக்கணும். இப்போ என்னோடய சிஸ்டமில் python 3 வெர்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்னோடய சிஸ்டம் மேக் ஓஎஸ், இதில் python 3.13.2 ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ப்ரோக்ராமிங்கை டைப் பண்ணுறதுக்குன்னு ஒரு கோடு எடிட்டர் தேவைப்படும், டெக்ஸ்ட் எடிட்டர். நான் இந்த காணொலி தொடரில் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். நீங்கள் எந்த எடிட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோடை நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. இந்த லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். விஷுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பேஜுக்கு போகிறீங்க. உங்களோட பிளாட்ஃபார்ம் விண்டோஸ் இல்லை லினக்ஸ் பேஸ்ட் இல்லை மேக், அதை பொறுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்மக்கிட்ட பைத்தான் இன்டர்பிரட்டரும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், விஷுவல் ஸ்டுடியோ கோடு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்ததாக இப்போ ஒரு டெர்மினல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. டெர்மினல் இல்லாட்டி கமாண்ட் லைன் இந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறீங்க. பைத்தான் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறீங்க. அதுக்கு மேக் டைரக்டரி பைத்தான்னு கொடுப்போம். இப்போ நான் இந்த லொக்கேஷனில் அந்த பைத்தான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போய்கிட்டேன். அங்கே கோட் அப்படின்னு போட்டு டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ண மாதிரி நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடு வரும். இப்போ நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் இருக்கும். நான் ஏற்கனவே 2 ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எம்டியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா நியூ ஃபைல் போயிட்டு main.py அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்படி ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் பிரிண்ட் அப்படின்னு போட்டு வணக்கம் உலகம் அப்படின்னு நீங்கள் அதில் டைப் பண்ணுறீங்க. இதுதான் உங்களோட முதல் பைத்தான் ப்ரோக்ராமாக இருக்கும். பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வணக்கம் உலகம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம அனுப்புகிறோம். ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியல அப்படின்னா பரவாயில்ல, நம்ம அதை அடுத்தடுத்த பகுதிகளில் அது கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. இப்போதைக்கு பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த கோடை அடிச்சுட்டு நீங்கள் கண்ட்ரோலஸ் இல்லை கமாண்டஸ் கொடுக்குறீங்க. சேவ் ஆயிரும். ஃபைல் சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த டெர்மினல் கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் அப்படின்னு கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்தா இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்குள்ளேயே நமக்கு ஒரு கமாண்ட் லைன் உருவாகும். உங்களுக்கு அந்த ஃபோல்டர் நேம் இருக்கும்.
எனக்கு எக்ஸ்ட்ராவாக பைத்தான் வெர்ஷன்லாம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அது என்னோடய லோக்கல் சிஸ்டம் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பைத்தான் வெர்ஷன் வராட்டி அதனால் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தான் 3 ஸ்பேஸ் main.py அப்படின்னு கொடுக்குறோம். அதாவது பைத்தான் 3 இன்டர்பிரட்டருக்கு நம்மளோட ப்ரோக்ராமை இன்புட்டாக கொடுக்குறோம். இப்போ இது என்ன பண்ணணும்னா அந்த பைத்தான் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லைங்களா லோக்கலில், இந்த ஃபைலை ரீட் பண்ணி இந்த ஃபைலில் இருக்கிற ஒவ்வொரு லைனையும் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வரும். நமக்கு இப்போதைக்கு இருக்கிறது பிரிண்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு லைன் மட்டும்தான். நான் அதை என்டர் கொடுத்த உடனே அதுக்குள்ளே இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகி வணக்கம் உலகம் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஒரு எடிட்டர் செட்டப் பண்ணி அதில் நம்மளோட முதல் பைத்தான் ப்ரோக்ராமையும் ரன் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்தடுத்த பகுதிகளில் வேரியபிள், டேட்டா டைப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ்னு நம்ம அடுத்து பார்ப்போம். நன்றி.